ஓபிஎஸ் அணியில் இணையும் முக்கிய தலைவர்கள் மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற பின்பு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சட்ட போராட்டங்களை முன்னெடுத்தார். அதற்கு அடுத்தபடியாக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை ஆரம்பித்து தமிழகத்தின் முழுவதுமே தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதாவது அதிமுகவில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதிமுக எப்பொழுது ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட போராட்டங்களையும் நடத்தி கொண்டுதான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அணியில் இருந்த வைத்திலிங்கம் ஆகட்டும், புகழேந்தி ஆகட்டும், அவர்கள் புறம் ஓபிஎஸ் அணியிலிருந்து பிரிந்து போய் புதிதாக ஒரு அணியை உருவாக்க, அந்த அணியும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. நமது ஓபிஎஸும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் என்ன ஆயிப்போச்சு, கடைசியில் அந்த புதிய அணியை உருவாக்கியது ஒரு செயல்படாத ஒரு அணியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலே எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது அப்படின்னு தெரிந்து கொண்ட பின்பு மறுபடியும் ஓபிஎஸ் அணியில் இணைய இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்தியாகட்டும் அதே போல நமது வைத்திலிங்கம் ஆகட்டும், இந்த இரண்டு நபர்களுமே மறுபடியும் ஓபிஎஸ் உடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் மிக விரைவாகவே ஓபிஎஸ்ஸின் பின்னால் ஓபிஎஸ்க்கு முழு ஆதரவுகளை கொடுக்க போவதாகவும் ஒரு செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது இல்லாமல் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய கட்சி ஆரம்பிக்கலாமா அல்லது இரட்டை இலை சின்னத்தை முடக்கலாமா, இரட்டை இலை சின்னம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பலகட்ட ஆலோசனைகளும் செய்து கொண்டிருக்கிறாராம். எது இருந்தாலும் ஒன்று, இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி கைகளுக்கு போய்விட்டால் புதிய கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய வேளையில் உடனே இறங்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரி அதற்குரிய ஆலோசனைகளும் அதற்குரிய வேலைப்பாடுகளும் மிக தீவிரமாக போய்கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. புதிய கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் வைத்திலிங்கம் ஆகட்டும், புகழேந்தி ஆகட்டும், அவர்களுக்கு மிக மிக முக்கியமான பதவிகள் என்பது கொடுக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருப்பதால் மறுபடியும் ஓபிஎஸ் அணியில் இணைவதற்குரிய வேலைப்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.